ஜோதிலிங்க தரிசனம் ஒரே இடத்துல நடக்க போதுங்க. வேற எங்கேயும் இல்லைங்க. நம்ம சேலத்துல அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ராஜலிங்க செங்குந்த முதலியார் திருமண மண்டபத்துல தான் நடக்குது. இந்த இடத்துக்கு நம்ம உள்ள வந்தோம்னா கொடிமரத்தோட ஆரம்பிச்சு 12 ஜோதிலிங்கங்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாங்க. அந்த 12 ஜோதிலிங்கங்களை நம்ம பார்க்கணும்னா இந்தியா முழுவதும் சுத்தி பார்க்கணும். அப்படி ஒரு மாசம் ஆயிடும். அதை நம்மளுக்கு முன்னாடி இங்க ஒரு அரை மணி நேரத்துல நம்ம பாக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க. உள்ள வந்ததுமே ஒரு கோவிலோட முழு செட்டு மாதிரி போட்டு அதுல பாத்தீங்கன்னா சோமநாத், அது அப்படி அந்த சிவலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த சிவனை எதுக்காக வழிபடுறாங்கிற வரைக்கும் ஒவ்வொரு சிவனுக்கும் உள்ள அர்த்தங்கள் அத்தனையும் இங்க எழுதியிருக்காங்க. நாம இங்க வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும். இங்க 12 ஜோதிலிங்கங்களையும் நம்ம ஒரே இடத்துல தரிசனம் பண்றது ரொம்பவும் அபூர்வமா இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்னா இருக்கும். ரெண்டாவது லிங்கம் மல்லிகார்ஜுனர் லிங்கம்னு சொல்லி இந்த லிங்கங்கள்லாம் நம்ம பார்க்கணும்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மூளைக்கு நம்ம போகணும். அப்படி ஒவ்வொரு மூளைக்கு போகிறத விட நம்ம இங்கே நம்ம பார்க்கலாம். இது நம்மளுக்கு நம்ம கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இங்க நம்ம உள்ள வந்த உடனே அங்க ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு ஊர்ல அவங்க எப்படிலாம் பூஜிப்பாங்கன்னு சொல்லி கூட நம்ம சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மனை அலங்கரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல இங்க அம்மனை அலங்கரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது டைமிங் கூட நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இங்க நான் உள்ள வரும்போது சூப்பரா இருந்தது. வர்றதுக்கே இப்ப பசங்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதை பாக்குறதுக்கு. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு முறை நம்ம பாக்குறது அபூர்வமா இருக்கக்கூடியதுல ஒண்ணுதான். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாருங்க. மணல் லிங்கம் ஒண்ணு, இந்த நாள் கொடுக்கப்பட்ட லிங்கம் ஒண்ணுன்னு சொல்லி 2 லிங்கங்களும் ஒரே இடத்துல தரிசனத்துக்கு நம்மளுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பரமாத்மானா யாரு, சக்தினா யாருன்னு சொல்லக்கூடிய மாதிரியும் மேல ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துறாங்க. அங்க நம்ம போனோம்னா நம்மளுக்கு அது முழுசா நம்மளுக்கு சொல்லி தராங்க. அது நம்ம எப்படி கத்துக்கணும், எப்படி தியானம் பண்ணணுங்கிறத வர எல்லாமே பண்றாங்க. 12 லிங்கத்தை பார்த்தது மட்டும் இல்லாம இந்த 12 லிங்கமும் எங்க இருக்கு, என்ன ஒரு சக்தி இருக்குதுங்கிறத நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அபூர்வமாக இருக்கக்கூடியது. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாருங்கள்.